ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை ஏசாயா தீர்க்க தரிசி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாருங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளையில முட்செடி எப்படி இருக்குங்க? அது வேதனையான ஒரு காரியம் அல்லவா? அந்த முள் எவ்வளோ ஷார்ப்பாக குத்தும். அந்த முட்செடி இருக்கிற இடத்துல எந்த பயிர் நிலமா செய்ய முடியாது. அது ஒரு வேஸ்டான நிலமாக அது மாறி விடுகிறது. இந்த முட்செடி இருக்கிற இடத்துல அது சாபத்துக்கும் ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. சாபம் நிறைந்த ஒரு காரியம் போல. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையோட தேவ பிள்ளைகளை முட்செடியை போல இருக்கா? ஒருவேளை வனாந்திரமா, ஒரு பாழாக்கப்பட்டதா, சாப நிறைந்ததா, மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்துகிறதா காணப்படுகிறதா? ஒரு சந்தோஷமான செய்தி, ஆண்டவர் தேவதாரு விருட்சத்தை போல மாற்றுகிறாரா? அல்லேலூயா. இந்த தேவதாரு விருட்சத்தை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ந்தேன். அதில் என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தேவதாரு விருட்சத்துடைய கனிகள் பலன்கள் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறோம், அது மென்மையான ஒரு மரமா. தேவைப்பட அதில் இலைகளில் என்ன அவ்வளோ மென்மையாக இருக்குமா. அது மாத்திரமா, அது பிசின் தைலம், அதில் பிசின் தைலம் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உள்ள ஒரு மரமாய் காணும். அது இலைகள் அவ்வளோ வாசனையாக இருக்குமா. அது மாத்திரம் இல்லாமல் அது எப்பவுமே பச்சையாக பசுமையாக தான் இருக்குமா. பசுமை மாறா மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சீசன்லேயும் வருஷம் முழுவதும் அது பசுமையாக தான் இருக்குமா. அது மாத்திரம் இல்லாமல் இது உயரமான மரம் என்று சொல்லப்படுது. ஏற்குறைய 200 அடிகளுக்கு மேலே இது வளருமா. தேவ பிள்ளையில, ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கூட முட்செடி போல வேதனை நிறைந்ததை காணப்படலாம். ஆண்டவர் அதை மென்மையாக மாற்ற போகிறார், அழகாக மாற்ற போகிறார். ஆமேன். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அது எப்படி பிசின் தைலத்துக்கு, ஒரு தைலத்துக்கு, ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்கு வாசனையாக பயன்படுகிறதோ, உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வாசனையுள்ள வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அது மிக உயரமான மரம் அல்லவா. உங்கள் வாழ்க்கை தரத்தையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். அது எப்பவுமே பச்சையாக பசுமையாக இருக்க போல உங்கள் வாழ்க்கையிலும் பசுமையாய் ஆண்டவர் மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். உங்கள் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் விளைக்கும். அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு, ஆமீன், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்புமா. அது காஞ்சோரி அப்படின்னா முட்புதர், நிறைய புஷ்ஷியாக இருந்து, ஆமீன், அடர்த்தியாக முட்கள் நிறைந்த ஒரு பகுதியாக அது ஒரு செடியாக சொல்லப்பட்டிருக்கு. முட்புதர். தேவ பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் கூட காஞ்சோரி போல முட்கள் நிறைந்ததாக வேதனையாக காணப்பட்டிருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அதை மிருது செடி. இந்த மிருது செடிக்கும் பல குணநலன்கள் இருக்கிறது. மிருது செடியை குறித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதில் அழகான மலர்கள் மலருமா. அதில் அவ்வளோ சிவப்பு நிறம், இளம் சிவப்பு, ஊதா நிறம், அப்படி பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக. அது டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மலரில் யூஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அது மெழுகு பூசம், ஒரு வேக்ஸ் அது மேலே இருக்குமா. எந்த இதுவும் அவ்வளோ ஈஸியாக அதில் அப்சர்வ் பண்ணவே முடியாதான். ஒரு வேக்ஸ் போல் அதில் இருக்குமா. அது மாத்திரம் இல்லாமல் அந்த இலையில் நறுமணம் இருக்குதா, வாசனை வீசக்கூடியதாக இருக்குதா. ஆண்டவர் எப்படி வைக்கிற பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாசனை வீசுகிற சந்தன மரமா. ஒருவேளை முட்செடியா, முட்புதரா உங்கள் வாழ்க்கை, ஆமீன், ஆசீர்வாதம் இல்லாமல் முட்கள் நிறைந்ததாக காணப்படலாம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் அவனை தேவதாரு விருட்சமா, மிருது செடியாக அவனை மாற்றி அவனை ஆசிர்த்து கனப்பறப்பறேன். நீங்கள் வாசனை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் உயரமாக வளர போகிறீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கை பச்சை பசுமையாக மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உங்களை தொடாதபடி ஒரு வேக்ஸ் எப்படி அந்த இலையில் மூடப்பட்டிருக்கிறதோ, அப்போ ஆண்டவர் பிரசனங்களும் மூடப்போகிறது. இதை நம்புங்க, இது விசுவாசிங்க. தேவ பிள்ளை, நிச்சயமாக ஆண்டவர் இதை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே,
தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடியும் என்ற வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. என்னெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் முட்செடி போல வேதனை நிறைந்ததை காணப்பட்டிருக்கலாம் என்ற வாசனை வீசின சந்தன மரம் போல ஆண்டவரே, மென்மையான மரம் போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழகாய் ஆண்டவரே அதை பூத்து குலுங்குறது போல ஆமென், அழகான மலர்கள் போல எங்கள் வாழ்க்கை இருக்கும்படியாய், எங்கள் வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னிலேருந்து நீங்கள் அப்படி செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா முட்கள் வேதனைகள் மாறுறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வத்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் உனச்ச மக்களுக்கு தாவே ஆமென். முள்ளான வாழ்க்கை போல இருக்கலாம், கர்த்தர் உங்களை பசுமையை மாற்றுகிற தைரியமாக போங்க. God bless you.